Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த காரா சேவ் பண்ணியிருக்கோம். ஷாப்ல எல்லாம் பொதுவாக உருட்டி போடுவாங்க. நம்ம இந்த முறுக்கச்சில வச்சு ஈஸியாக பிழிஞ்சாச்சு. பிகினர்ஸ் கூட இதை பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சவுண்டு கூட கேட்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை நம்ம ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டு ரிப்பன் பக்கோடா மாதிரி பிழிஞ்சு எடுக்கலாம். ஓமப்படி அச்சில் போட்டு ஓமப்படி மாதிரியும் பிழிஞ்சு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூனு சால்ட் போட்டிருக்கேன், 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஓம வாட்டர் ரெடி. 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜலிச்ச மாவில் இந்த எண்ணெயை விட்டு நல்லா கலந்து விடணும். கேர்ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த சீரக வாட்டரை விட்டு கொஞ்சம் கலந்துக்கணும். பத்தலைன்னா இனிமேல் வாட்டரை ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி பண்ணலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச மாவை போட்டிருக்கேன். இதை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி சின்ன சின்ன முறுக்குகளாகவும் சுடலாம். இல்லாட்டி டைரெக்டாக நம்ம ஆயிலில் நேராக காராசேவ் மாதிரி பிழிஞ்சு விடலாம். நான் ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் நான் டைரெக்டாக இதை பிழிய போகிறேன். போட்ட மாவை நீங்கள் பாட்டுக்கும் இப்படி நல்லா பிழியலாம் ஃபுல்லாகவே. இல்லாட்டி சின்ன சின்ன முறுக்குகளாக கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே அப்படியே கலரிட்டு இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பண்ணலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம அப்படியே திருப்பி போடலாம் கேர்ஃபுல்லாக. கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம், பிளேட்டுக்கு. அந்த சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இன்னொரு லாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொறுன்னு இந்த ஸ்நாக் ரெடி ஆகிட்டு பாருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சவுண்டே கேட்கும் உங்களுக்கு. மொறுன்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இதை பண்ணலாம்.